ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நேரில் போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலோ அல்லது சிஸ்டம் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை வந்து சீக்கிரமாகவே அமல்படுத்த போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு நியூஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா திருமண சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா திருமணமானவங்களை வந்து கண்டிப்பாக திருமண பதிவு வந்து செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த திருமண பதிவு வந்து செய்கிறதில்ல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அப்ளை பண்ணுறதுல இருக்கிற ஒரு சில சட்ட நடைமுறைகள், கடினமான நடைமுறைகள் காரணமாக வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ ஆனால் இப்போ வந்து அதை வந்து எளிமையாக்கணும், எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதை பதிவு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தினால இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற சட்ட சிக்கல்கள், அதாவது கடினமான நடைமுறைகளை வந்து எளிமையாக மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமல் திருமணத்தை பதிவு செய்ய திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தற்போது உள்ள அரசு நடைமுறையால் பலரும் திருமணங்களை பதிவு செய்ய வருவதில்லை என தகவல் வந்து வெளியாயிட்டிருக்கு. அதுக்கப்புறம் திருமண பதிவுக்கு ரூபாய் 300 கட்டணம் என்ற நிலையில் சில இடங்களில் 5000 வரை கேட்பதாக புகார் வந்துள்ளது. நடைமுறை சிக்கல்களை களைய திருமண பதிவு முறையை எளிதாக்க தமிழக அரசு வந்து திட்டமிட்டுள்ளது. இணையதளம் அல்லது மொபைல் ஃபோன் வாயிலாக திருமண பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு நம்ம மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்முடைய விட்னஸோ அல்லது நம்முடைய மாப்பிள்ளை சைடோ பொண்ணு சைடோ யாருமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆன்லைன் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா TN-Regnet அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட் மூலமாக தான் உங்களுக்கான திருமண பதிவை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே பழைய மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, டோக்கன் ஜென்ரேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 வீக்கோ அல்லது 2 வீக்ஸோ கழித்து உங்களுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா TN-Regnet ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்பேஜில் வந்து உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்து வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அதாவது சைன்அப் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இதிலே ஆப்ஷன்ஸ் வரும். பதிவு செய்தல், அதிலே நிறைய எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ திருமணம் இந்து முறைப்படியா அல்லது சிறப்பு திருமணம், அதுக்கப்புறம் கிறிஸ்துவ திருமணம் அப்படின்னு சொல்லி எல்லா பதிவுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த பதிவு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க, அதாவது பதிவு செய்தல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக நீங்கள் இது வரைக்கும் சைன்அப் பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் 1 by 1 உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய விட்னஸ் டீட்டெயில்ஸ், பொண்ணுடைய டீட்டெயில்ஸ், மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ், அவங்களுடைய விட்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ தகவல் வரல. ஸோ எல்லாமே உங்களுடைய ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, நியூவாக மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, நியூ ப்ராசஸை தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே லேட்டாக மேரேஜ் ஆகிட்டு, அதாவது ஏற்கனவே மேரேஜ் ஆகி அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் சார்ஜஸ் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து பே பண்ணி தான் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஏற்கனவே மேரிட் ஆகிருக்கு, ஸோ நான் அப்ளை பண்ணலை, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு, புதுசாக மேரிட் ஆனவங்களுக்கும் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.